ஆள்காட்டி வேலை காமிச்சு சொன்னது மத்தவங்களுக்கு சொன்னாரான்னு தெரியல. என்ன ஏதோ மிரட்டினார் மாதிரி தான் எனக்கு தோணுது. ஒழுங்கு மரியாதையா என் பக்கமா அணி சார் ஒழுங்கா மறுவாதியா அணி சார்பாவே ஒரு தீர்ப்பை கொடுங்க அப்படின்னு மிரட்டினா மாதிரியே இருக்கு. நான் வர இன்னைக்குன்னு பார்த்து தனியா வர வந்துட்டேங்க. கூட துணை கூட இல்லை. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. நம்பி ஒரு புருஷன் ஒரு குழந்தை வேற இருக்குங்க. கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஓகேங்களா? இப்போ அவருக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுக்க எங்க அணி இந்த சைட்ல இருந்து எங்க அணியில இருந்து இறக்குறோம் பாருங்க சுகன்யா மணிகண்டன் அவர்களை அப்படின்னு இந்த வயல்நாட்டு அணி சொல்றாங்க. வாங்க சுகன்யா, உங்களால தான் அவருக்கு பதில் சொல்ல முடியும். இதுல எதுவும் வெசில் அடிச்சாருங்க அவரு செஞ்சிருப்பாரோன்னு தோணுது. இது விழா குழு செஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த பொங்கல் விழாவை சிறப்பிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கங்களை உரித்தாக்குகிறேன். எதிரணி நல்லா பேசினாங்களான்னு கேட்டீங்கன்னா நல்லா இல்லைங்க, பயங்கரமா பேசிருக்காங்க. பொங்கல் அன்னைக்கு காலையில சேவை கொக்கரக்கோன்னு கூச்சாமா. அப்புறம் இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா எல்லா கேம்ஸையும் ஒலிம்பிக்ஸ்ல சேர்த்துருவாங்க. ஏது லெமன் இந்த ஸ்பூனையா எங்க இவங்க உருட்டுல இந்த கந்தர்வ கோட்டை சமஸ்தானமே ஆடிருச்சு. மக்களே, இன்னைக்கு நான் பேச போற விஷயம் எல்லாம் சிரிக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் மட்டும்தான். டிஸ்க்ளைமர், யார் மனசையும் புண்படுத்துவதற்காக அல்ல. அப்ப பல மனசு அடிவாங்க. பின் குறிப்பு எதிரணியினரை தவிர. ஏன்னா அவங்க கொஞ்சம் நெஞ்சம் பேசல. அவங்க பேசுனதெல்லாம் சத்தியமான்னு கேட்டீங்கன்னா சாத்தியமே இல்லாததுன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்கதான் உண்மையா பேசுறாங்கன்னு சொன்னாங்க. எங்க சொந்தக்காரங்க எல்லாம் தங்கமானவங்களாம். நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் தங்கமானவங்களான்னு. என்னங்க அத பாருங்க, என்னங்க எல்லாம் புண்பட்டு போய் உட்கார்ந்துருக்காங்க. சில பேர்லாம் பயங்கரமா கை தட்டுறாங்க. மக்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம், இன்னைக்கு இங்க இருக்க பெரும்பான்மையானவர்கள் என்ன விசாவை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு நமக்கே தெரியும். இந்த விசாவை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு போய் பொங்கல் எல்லாம் கொண்டாடிட்டு சந்தோஷமா நீங்க திரும்பி வந்துருவீங்க. எங்க டிசம்பர் மாசம் அப்பாயின்மெண்ட் தான் அடுத்த வருஷம் கூட்டு போயிட்டாங்க. எங்க இது அடுத்த வருஷம் பொங்கல் கொண்டாடுறேன் சொல்றேன். ஒண்ணுங்க போக மட்டும்தான் முடியும், திரும்பி எல்லாம் வர முடியாது சார். அடுத்த கை கட்டிடுங்க சொல்றாங்க. ஒரு குறிப்பு கொடுத்திருக்காங்கல்ல, அதை வச்சா கட்டிடுங்கப்பா. சரி, பொங்கல் தமிழ்நாட்டுல கொண்டாடினாதான் நல்லா இருக்கும், அங்க கொண்டாடினாதான் நல்லா இருக்கும்னு சொல்றாங்களே. இவங்க யாராவது பொங்கலுக்கு ஊருக்கு போனாங்களான்னு கேட்டீங்களா? யாருமே போகலங்க. பயமா இருக்குன்னு அப்ப போங்க போங்கன்னு சொல்றாங்களே யார? வேற யாரும் இல்ல, அவங்க நம்மளத்தான் ஊருக்கு போங்கன்னு சொல்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாது. நம்மெல்லாம் கிளம்பி அங்க போயிட்டோம்னா விசா இஷ்யூல மாட்டிப்போம். இங்க அவங்களுக்கு டிராபிக் எல்லாம் கிளியர் ஆயிடும். 3 பேரும் ஆபீஸ் முடிச்சுட்டு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு போலான்னு இவங்க போட்ட மாஸ்டர் பிளான் அது. தெரியாம போச்சு. இதுதான் நீங்க ஸ்ட்ராட்டஜி பொங்கல் சொன்னீங்க அன்புமணி. மக்களே, ரொம்ப உஷாரா நம்ம இருக்க வேண்டிய தருணம் இது. ரெண்டாவது விஷயம், எனக்கெல்லாம் விசா இஷ்யூலாம் இல்லப்பா. ஸ்டாம்ப்டு விசா தான் வச்சிருக்கேன். ஊருக்கு கிளம்பிட்டீங்க, அங்க உங்களால சந்தோஷமா கொண்டாடிட முடியுமா? அங்க அங்க இருந்துட்டு தானங்க நம்ம வந்தோம். அங்க என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியாதா? பொங்கலுக்கு 3 நாள் லீவ் தருவாங்க. நீங்க ஒரு குறிப்புக்கு சொல்றேன் பாருங்க, செவ்வாய் புதன் வியாழன் நீங்க இங்கிட்டு திங்கக்கிழமை அங்கிட்டு வெள்ளிக்கிழமை லீவு கேட்பீங்க. மொத்தம் 5 நாள் ஆச்சு. அப்புறம் அங்கிட்டு சனி ஞாயிறு இங்கிட்டு சனி ஞாயிறு மொத்தம் 9 நாள் லீவ் ஆச்சா? உங்களுக்கு மேனேஜர் அப்ரூவ் பண்ணது 2 நாள் லீவு. ஆனா 9 நாள் நீங்க ஊருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள அவருக்கு மேனேஜருக்கு நெஞ்சோலியே வந்துருங்க. மனுஷனுக்கு பாவம் தூக்கமே வராது. அந்த 2 நாள் லீவுக்கும் நீங்க வருஷம் ஃபுல்லா லீவ் எடுக்காம இருந்திருக்கணும். இதுல அவங்களுக்கு அங்க சூப்பரா லீவ் கிடைக்குமா? சரி, லீவை வாங்கிட்டீங்க. அங்கேருந்து கிளம்பி சொந்த ஊருக்கு வர்றதுக்குள்ள நாங்க படுற அவஸ்தை இருக்கேன். ஐயோ முடியாதுங்க. அந்த வேதனையே தனி டாபிக். அப்படியே அங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கெல்லாம் என்ன பாண்டவர் பூமியிலையும் சமுத்திரம் படத்துலயும் வர மாதிரி தங்கமான சொந்த
பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களோட போய் நம்ம பொங்கல் கொண்டாட முடியுமா? நடுவுறவர்களே, இதெல்லாம் லைவ் பண்றாங்கன்னு கேட்டுக்கோங்க சுகன்யா. என்னதானே திரும்பி போடாகணும் ஊருக்கு. உண்மையத்தான் சொல்றேன், பயமே கிடையாது. நடுவுறவர்களே, எங்களை எல்லாம் பார்த்தா சொந்தக்காரங்களை மிஸ் பண்ணிட்டு சோகமா இருக்க மாதிரி இருக்கா? உங்களை பார்த்தா கூட எனக்கு அப்படி தெரியலையே. உங்களை பார்த்தா கூட தெரியுது. ஆனா அவங்கள பார்த்தா இங்க உட்கார்ந்து இருக்க பாதி பேரு சொந்தக்காரங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஊரை விட்டு உடியாந்த ஆட்கள். எங்களை போய் திரும்ப தமிழ்நாட்டுக்கு போங்க, அங்க போய் பொங்கல் வைங்கன்னா சிக்குவோமா? சிறுத்தை சிக்கும், சில்லு வந்து சிக்காது. நாங்கெல்லாம் போக மாட்டோம். சரிங்க, அப்படியே போய் நீங்க அங்க பொங்கலை வச்சுட்டீங்க, அதை உங்களால சந்தோஷமா சாப்பிட முடியுமா? எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஒரு மேட்ரு. அத பத்தி என்னன்னு தெரியலனா தயவு செஞ்சு போய் ஹெல்த் செக்அப் பண்ணுங்க. எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ஒண்ணு உள்ள வந்துட்டா போதும், அவனோட அங்காளி பங்காளி சித்தப்பன் பெரியப்பன் பூரா வியாதி நமக்கு வந்துரும். அப்புறம் நம்ம என்ன பண்றது? டாக்டர்கிட்ட போய் எங்க இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலுக்கு என்னதான் பண்ணணும்னு நீங்க கேட்டீங்கன்னா முதல் விஷயம் சுகர் கட்டு. சர்க்கரைய தொட்டு கூட பாத்துறாதுன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 50-60 வருஷமா காலையிலைக்கு சாயங்காலத்துக்கும் நல்லா ஒரு ஸ்பூன் சர்க்கரையை போட்டு ஒரு டம்ளர் டீயவோ காஃபியவோ குடிக்கலன்னா எனக்கெல்லாம் கை கால் நடுங்கிரும் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையே இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலும் சுகர் கட்டும் தலைகீழா மாத்தி இருக்கு. ஆனா அந்த மாற்றம் நன்மைக்கு தான். இன்னைக்கு பல பேர் வீட்டுல பொங்கல் அன்னைக்கு சக்கரை பொங்கலே செய்யறது கிடையாது. எல்லாம் வெண்பொங்கலும் பால் பொங்கலும் தான். ஆனா அதுவும் ஒரு நல்லதுக்கு தான். அதுக்கடுத்து மக்களே, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் கேக்குறேன். இந்த மண்ணுல எனக்கு சந்தோஷமே இல்லைன்னு சொல்றவங்களுக்காக இந்த கேள்வி. இந்த மண் உங்களுக்கு என்ன கொடுக்கலன்னு கேட்கறதுக்கு முன்னாடி என்ன எல்லாம் கொடுத்துருக்குன்னு நினைச்சு பாருங்க. இந்த மண்ணை மிதிச்சதுக்கு அப்புறமா நம்மளுடைய பொருளாதாரம் எவ்வளவு தூரம் உயர்ந்திருக்குது. இதுக்கு முன்னாடி ஊர்ல இருக்கும்போது நீங்க பேசுறத ஒரு வய கேட்பான், யாரும் 10 காசுக்கு மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு போய் நம்ம பேசுறத கேட்கறாங்கன்னு மணி அடிச்சதுக்கு அப்புறமும் பேசிட்டே இதே நீங்க இப்ப நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு சபையில ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் இந்த மண்ணு தான். ஊர்ல இருக்க பல பேருக்கு இன்னைக்கு நம்ம எல்லாமே ஒரு ரோல் மாடலா இருக்கும். எங்க ஆரம்பிச்சோம் எங்க முடிக்கிறோங்கிறத தயவு செஞ்சு திரும்பி பாருங்க. ஆக பல இன்னல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் நடுவே தமிழ்நாட்டில் வைக்கும் சர்க்கரை பொங்கலை விட இங்க ஆனந்தத்திலும் நிம்மதியிலும் நாங்கள் வைக்கக்கூடிய பால் பொங்கலும் வெண்பொங்கலும் தான் எங்களுக்கெல்லாம் அதிகமாக இனிக்கிறது என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.